குரானை ஓதத் தெரியாதவர்கள் நம்மில் பலர் உள்ளனர். இது கவலை தரக்கூடிய ஒன்றாகும். முதிய வயதாகிவிட்டாலும் குரானை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை மரணம் வந்தடைவதற்கு முன் தெரிந்தவர்களிடம் சென்று குரானை கற்றுக்கொள்ளுங்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற பல சகோதர சகோதரிகள் குரானை சரளமாக ஓதவும் அதன்படி செயல்படவும் செய்கின்றார்கள். நாமோ பரம்பரை முஸ்லிம் என்று கூறிக்கொண்டு நமது வழிகாட்டியாகிய குரானை பற்றி எதுவும் தெரியாதவர்களாக இருக்கின்றோம். முஸ்லிம்களே, தயவு செய்து குரானை படியுங்கள். அதை படிப்பது மிகவும் அவசியமானது. அதை படிப்பது மிகவும் இலகுவானது. அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான், திட்டமாக நாம் குரானை உபதேசம் பெறுவதற்காக எளிதாக்கி இருக்கின்றோம். ஆகவே இதனை கொண்டு படிப்பினை பெறக்கூடியவர் உண்டா? அல்குரான் அத்தியாயம் 54 வசனம் 22. மேலும் அவர்கள் இந்த குரானை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அல்லது அவர்கள் இதயங்களின் மீது பூட்டுக்கள் போடப்பட்டு விட்டனவா? அல்குரான் அத்தியாயம் 47 வசனம் 24. நாம் இந்த குரானை படித்து விளங்கி அதன்படி செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்படிச் செயல்படாதவர்களின் உள்ளங்கள் மீது பூட்டுக்கள் போடப்பட்டு விட்டனவா என்று கேட்கின்றான். அப்படி அவர்களின் உள்ளங்கள் மீது பூட்டுக்கள் போடப்படவில்லையே, ஏன் அதை படித்து செயல்படாமல் இருக்கின்றார்கள் என அல்லாஹ்வின் நமது சிந்தனையை தூண்டும் கேள்வியை கேட்கின்றான். ஆகவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குரானை அதிகமதிகம் ஓதுங்கள். அதன் கருத்துக்களை தர்ஜமதுல் குரானின் மூலம் விளங்கி படியுங்கள். அதன்படி செயல்படுங்கள். விசேஷமாக குரான் இறங்கிய இந்த ரமலான் 6 மாதத்தில் அதிகமாக ஓதுங்கள். ஒரு எழுத்தை ஓதினால் குறைந்தது 10 நன்மை கிடைக்கின்றது. ஒரு நாளில் எத்தனையோ எழுத்துக்களை படிக்க நமக்கு வாய்ப்பிருக்கின்றது. சந்தர்ப்பத்தை தவற விடாதீர்கள். குரானை படித்து அதன்படி நடந்து ஈருலக வெற்றி பெற அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக.